இன்றைக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்கிறவரும், ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறவரும், ஏன் ஈவன் பிரசிடென்டா இருக்கிறவரும், வைஸ் பிரசிடென்டா இருக்கிறவரும் எல்லாருமே இடதுசாரி சிந்தனைகளை சார்ந்தவர்கள். இதே ஜெனரல் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரிக்குமே பல பிரச்சனைகளை அவர்கள் முன்னாடி பார்த்த அலுவலகங்கள்ல பல சிக்கல்களை சந்தித்து அவர்களால் அந்த பிரஷர் தாங்க முடியாம வெளியில அவர்கள் தனித்தனி சேனல்களை தொடங்கினதும் இப்போ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு சேனல்ல புகுந்திருக்கிறாரு இன்றைய ஜாயிண்ட் செக்ரட்டரி. அப்போ இவர்களை போன்ற ஆட்கள் அவர்கள் நிலைநாட்டின என்ற விதத்துக்கான என்ன விதமான ஒரு எதிர்வினைகளை சந்தித்து எந்த விதமான எதிர்குரல்களை உங்களுக்காக எழுப்புன இந்த சமூகத்தினுடைய பார்வையை நீங்க இன்றைக்கு அமைதியாக இருந்து, இன்றைக்கு நான் பர்டிகுலரா ஜெனரல் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்கிறவங்களை நோக்கித்தான் இந்த கேள்வியை எழுப்பணும். ஏன்னா அவங்க தான் ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பும் போது, இல்ல ஆளும் வர்க்கத்துக்கு எதிராகவோ, இல்ல ஒரு சேனலுக்கு எதிரான ஒரு கருத்து நிலைப்பாட்டை அறம் சார்ந்து எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது எப்பேற்பட்ட இன்னல்களுக்கு, எப்பேற்பட்ட இடைஞ்சல்களுக்கு உண்டாவோங்கிறத அந்த ஜெனரல் செக்ரட்டரியும் ஜாயிண்ட் செக்ரட்டரியும் உணர்ந்தவர்கள். அவர்கள் அதனால வெளியில வேலை செஞ்ச ஆட்கள், வெளியில தனியாக ஒரு சேனலை தொடங்கியும் நீண்ட நெடுங்காலத்துக்கு அப்புறம் இன்றைக்கு ஒரு சேனல்ல பணியாற்ற ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த ஜெனரல் செக்ரட்டரியும் ஜாயிண்ட் செக்ரட்டரியும் இதை உள்ளார்த்தமாக உணர்ந்தவர்கள்.